சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறாரு. எம்.ஆர். ராதா அவர்களுக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும், பெரியாருக்கு காமராஜர் ரொம்ப பிடிக்கும். அதனால் எம்.ஆர். ராதா அவர்கள் காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறாரு. அப்போது காமராஜர் அவர்கள் 10,000 ரூபாய் காசு சொல்லியை எம்.ஆர். ராதாக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. இதை பார்த்த எம்.ஆர். ராதா அவர்கள் கோமாயிடுறாரு. நான் பிரச்சாரம் செய்வது பெரியாருக்காகத்தான், 10,000 ரூபாய்க்காக அல்ல அப்படின்னு சொல்லி அந்த காசு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இந்த சமயத்தில் எம்.ஆர். ராதாவோட நண்பரான வாசு அவர்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் எம்.ஆர். ராதாவும் நடிக்கிறாரு. அந்த படம் பேர் தான் பெட்ரோல் தான் பிள்ளையா. இந்த படம் வளர்ந்து வரும் நிலையில் வாசு அவர்களுக்கு பண பிரச்சனை ஏற்படுது. அப்போது எம்.ஆர். ராதா அவர்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை அடமானம் வச்சு ஆலந்தூர் சேட்டுக்கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கி வாசுக்கு தராரு. இந்த 1 லட்சம் ரூபாவை நானே உங்களுக்கு தரேன்னு சொல்லி எம்.ஆர். ராதா கிட்ட எம்ஜிஆர் சொல்றாரு. இந்த நிலையில பெட்ரோல் தான் பிள்ளையா ஷூட்டிங் முடிஞ்சு தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடி இருக்கு. அந்த நேரத்தில் அந்த 1 லட்சம் ரூபாவை திரும்ப வாங்குவதற்காகவும் அடுத்த படத்தை பற்றி பேசுவதற்காகவும் எம்.ஆர்.